தமிழக மக்கள் பாதுகாப்போடு நடமாட முடியவில்லை என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோமா அல்லது ஈவு இரக்கமற்ற நீரோ மன்னனின் கொடுங்கோல் ஆட்சியில் இருக்கிறோமா என ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்க தொடங்கிவிட்டதாக கடிந்துரைத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற விடியா ஸ்டாலின் அரசை வீழ்த்தும் இந்த எழுச்சி பயண போர்க்களத்தில் திமுக அரசின் கொடுமைகளையும் சிறுமைகளையும் எதிர்த்து போராடும் ஒரு சிப்பாயாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார். அமைதி பூங்காவான தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டாலும் போதைப் பொருள் பெருக்கத்தாலும் அல்லலுறுவதாகவும் ஏன் எனவும் அதிகாரத்தை காட்டி தனி மனித சொத்துக்களை அபகரிப்பதை இந்த அரசு மூடி மறைப்பது எதனால் என எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக வினா தொடுத்துள்ளார். தமிழகத்தில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இல்லாத துறைகளே இல்லை என சாடியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், தொழிலாளர்கள் என அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொழில் முதலீடு அண்டை மாநிலங்களுக்கு மாறுவது உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களிலும் தோல்வியையே கண்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை எவரும் தமிழ்நாட்டில் பாதுகாப்போடு நடமாட முடியவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோமா அல்லது ஈவு இரக்கமற்ற நீரோ மன்னனின் கொடுங்கோல் ஆட்சியில் இருக்கிறோமா என ஒவ்வொரு தமிழரும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டதாகவும், தமிழக மக்கள் மனத்தில் நீர் பூத்த நெருப்பாக வேதனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். போலி வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆட்சி நடத்தும் மூடர்களின் கொட்டத்தை அடக்கி வீட்டுக்கு அனுப்ப தன்னுடன் இணைந்து வருமாறு அறைகூவல் விடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என தெரிவித்துள்ளார்.